நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற விஷயம் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படிங்கிற பேப்பரில் யூனிட் 5 பார்ட் 1 பார்க்க போகிறோம். இதில் சாப்டர் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் அண்ட் பர்டிகுலராக லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங்கில் நம்ம கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷில் நிறைய வெரைட்டிஸ் பார்த்தோம். லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங்கை எப்படி ஒரு வேல்யூயபிள் ஒன்றா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் பார்த்தோம். நிறைய டாஸ்க் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த யூனிட் 5ல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க விஷயம் பாருங்கள், குரூப் டிஸ்கஷன். ஓகே, குரூப் டிஸ்கஷன்னா என்ன வாங்க பார்ப்போம். குரூப் டிஸ்கஷன், ஓகே, வேர் இட்ஸ் பிகின்ஸ். இந்த குரூப் டிஸ்கஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ஆக்ஸ்ஃபோர்டு கேம்பிரிட்ஜ் அளவுக்கு யோசிக்க வேண்டாம். ஒரு டீ கடை, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையை நாம் எடுத்துக்கிட்டாலும் போதும். காலையில் ஒரு டீ வாங்கி நாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு டாபிக் கிடைக்கும். பெரும்பாலும் நம்ம ஊர் பெரியவங்க அப்படி பண்ணுறது உண்டு. கீழே அடிமட்டம் பஞ்சாயத்துலேருந்து பாராக் ஒபாமா வரைக்கும் நாம் ஒரு விஷயத்தை எல்லாரும் அவங்கவுங்க தாட்ஸை ஷேர் பண்ணி நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. ஓகே, பெரிய அளவுக்கு இதுக்கு நம்ம யோசிக்க வேண்டாம். ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம், ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பேச ஆரம்பித்தோம்னா டிஸ்கஷன் அப்படியே ஒரு ரொம்ப சாப்பாடு முடிகிறது வரைக்கும் அந்த டிஸ்கஷன் ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்கும். ஸோ இப்படி குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது அஸ் யூஷுவல் நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இதை நம்ம ஃபார்மலாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஒரு ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ்க்கு இந்த குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயமாக வச்சுருக்காங்க. இதை வச்சு தான் நமக்கு நாம் என்ன லெவலில் இருக்கிறோம், நம்மளுடைய லாங்குவேஜ்லேயும் சரி, நம்மளுடைய ஜிகேலேயும் சரி, நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த கம்பெனிக்காரங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் நாம் என்னென்ன பார்க்கணும், என்னென்ன விஷயங்களில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத அப்போ பார்ப்போம். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ரெடி ஆகிட்டீங்க, ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ரெடி ஆகிட்டிங்கன்னா நாம் இந்த டிஸ்கஷன்லலாம் ஈடுபட வேண்டியிருக்கும். ஏன்னா வேலை வாய்ப்புகள்லேயும் வேலை டைம்லேயும் சரி நாம் இந்த டிஸ்கஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஒரு கருத்தை நம்மளுடைய உயர் அதிகாரி சொல்லும் பொழுதோ இல்லை நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொல்லும் பொழுதோ நம்ம அதனுடைய கூடுதல் குறைகள் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்ணும் பொழுது மட்டும்தான் நமக்கு அதுக்கு சரியான ஒரு முடிவு கிடைக்கும். ஓகே, எபிலிட்டி டு கம்யூனிகேட் யுவர் ஐடியாஸ் இன் அ குரூப், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஐடியாஸை ஒரு குரூப்பில் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்னென்ன ரெடி பண்ணணும், நம்ம ஸ்பீக் பண்ணுறதுக்கு ஸ்போக்கன் லாங்குவேஜ் ரொம்ப டெவலப் ஆகணும். ஃபஸ்ட்டு ஃபியரை விடணும். முதல்ல பயம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அழிச்சிடணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பயத்தை தூக்கி வெளியே போட்டுடணும். வித்தவுட் எனி தட் ஆங்க்ரினஸ், வித்தவுட் எனி ஃபியர், எந்த பயமும் இல்லாமல் கோபமும் இல்லாமல் ஒரு ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தாமல் இந்த டிஸ்கஷனை நம்ம ஃபேஸ் பண்ணணும். நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் தெளிவாக இருக்கும் பொழுது தான் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அடுத்தவங்களுக்கு புரியும். ஓகே, இந்த விஷயங்களை பாருங்கள். while arguments due to disagreements might be accepted, ஆர்கியூமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் மறுப்பு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்குள்ளே பேசுகிறதுக்கு மட்டும்தான். இன்ஃபார்மல் சுச்சுவேஷனில் மட்டும்தான் அது அக்செப்ட் பண்ணப்படும், ஒன்லி பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. பட் ஒரு ஃபார்மல் டிஸ்கஷன், நம்ம ஒரு இன்டர்வியூ ப்ராசஸில் இருக்கும் பொழுது அந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்கொள்ளப்படாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பார்ட்டிசிபேஷன் இன் குரூப் டிஸ்கஷன் இன்டீட் அ ஸ்கில், அதுக்கு ஒரு திறன் தேவைப்படுது நமக்கு. மொத்தத்தில் நம்ம கருத்துக்களை பரிமாறக்கூடிய விதம் தெரியணும். அடுத்தவங்க சொல்லக்கூடிய கருத்தை அக்ரி பண்ணி சொல்லக்கூடிய அந்த அக்செப்டன்ஸ் நமக்கு இருக்கணும். சரி, குரூப் டிஸ்கஷன்னா என்ன? ஜிடி அப்படிங்கிற அப்ரிவேஷன் மூலமாக அந்த குரூப் டிஸ்கஷனை சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ் நம்ம பயன்படுத்தணும். ஓகே, ரொம்ப எனக்கு நிறைய பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும், அதெல்லாம் போட்டு சொல்கிறேன்னா நம்மளோட வேர்ட்ஸ் தெரிஞ்சவங்க அங்கே இருப்பாங்க. ஸோ அது குரூப் டிஸ்கஷனுடைய நல்ல விதத்தை கெடுத்துடும். ஸோ அப்படி வேண்டாம், ரொம்ப சிம்பிளான பெஸ்ட்டு வேர்ட்ஸை போட்டு நம்ம அதை பயன்படுத்திக்கணும். ஓகே, அண்ட் ஃபைன். தென் ஹவ் இஸ் அ குரூப் டிஸ்கஷன் கண்டக்டட்? எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க? நிறைய ப்ராசஸ் படிகள் இருக்கும் இன்டர்வியூஸில்.
அப்போ அந்த படிகளில் அந்த டைரக்ட் இன்டர்வியூக்கு முன்னாடி பெரும்பாலும் இதை வச்சுப்பாங்க. ஒரு டாபிக் அல்லது ஒரு சிச்சுவேஷன் கொடுப்பாங்க. கொஞ்சம் நிமிடங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கும், வெரி ஃபியூ மினிட்ஸ். அண்ட் அந்த டாப்பிக்கை நம்ம 15லேருந்து 20 நிமிஷம் அந்த குரூப்புக்குள்ளே நம்ம மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ குரூப்பில் தானே டிஸ்கஸ் பண்ணுறோம், நம்ம கூட இருக்கக்கூடியவங்க மற்றவங்க டிஸ்கஸ் பண்ணால் போதும். நம்ம லைட்டாக அப்பப்போ எஸ் நோ நோ அப்படிங்கிறது மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஏன்னா நமக்கு மேலதிகாரிகள் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்மளை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அப்சர்வேஷன் மூலமாக நாம் எந்த அளவுக்கு திறன் கொண்டு இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு அந்த டாபிக் மேலே நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்கில்ஸை நம்ம அவங்களுக்கு காமிக்கணும், நம்ம நாலேஜை கொண்டு காமிக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கஷனில் நம்ம நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஹவு டஸ் குரூப் டிஸ்கஷன் ஒர்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்? எப்படி நம்ம இந்த குரூப் டிஸ்கஷன் மூலமாக ஒரு ஆளை தேர்வு பண்ண முடியும்? ஏன்னா இது ரொம்ப ஈஸி. மேலே சொன்ன அதே விஷயம்தான் திரும்பியும். 1-to-1 இன்டர்வியூ ஆர் பென் பேப்பர் டெஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் ஸோ ஈஸி. அது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. பட் இந்த ஜிடி தட் குரூப் டிஸ்கஷன் இஸ் அன் ஈஸி வே. நமக்கு பெரிய செலவுகள் கிடையாது, ஆனால் ஓப்பன் வேல அவங்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு அணுகுமுறையை நம்ம கொடுக்குறோம். யாருக்கு? இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு, வேலைக்கு வரக்கூடியவங்களுக்கு. ஸோ நமக்கு மேலே ஒரு ஆள் முன்னாடி வந்து கேள்வி கேட்டிருக்காரு அப்படியெல்லாம் அங்கே பயம் இருக்காது அவங்களுக்கு. நம்ம கூட இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய சக வேலை தேடி வந்த ஒரு நபர்கள் அப்படிங்கிற ஒரு தாட்டம் அவங்களுக்கு இருக்கும். ஓகே, இட்ஸ் அன் எஃபெக்டிவ் மெத்தட். ஓகே, ஒரு பர்சனாலிட்டி அண்ட் பர்சனாலிட்டி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த குரூப் டிஸ்கஷன் ரொம்ப உதவி பண்ணும். அண்ட் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் த ஜிடி இஸ் ட்ரைங் டு கேட்ச் மீ இன்க்ளூட். என்னென்ன விஷயங்கள் அதில் வந்து ஈடுபடுது, என்னென்ன விஷயங்கள் அப்சர்வ் பண்ணப்படுது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறோம்? ஃபுல்லாகவே இங்கிலீஷில் பண்ணுறோமா, இல்லை தமிழ் மதர் டங் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது. அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், மோட்டிவேஷன். நம்ம பேசக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு தலைமைத்துவமாக இருக்குதா, இல்லை ஒரு தொண்டனாத்தான் இருந்தும் பேசிகிட்டு இருக்கோமா, அண்ட் நமக்கு ஒரு ஈகோயிஸ்ட் லாங்குவேஜ் நம்மள்கிட்ட தெரியுதா அப்படிங்கிறத வரைக்கும் அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ், மோட்டிவேஷ்னல் தாட்ஸ் நம்மள்கிட்ட இருக்குதா, இல்லை முடியாது, உடஞ்சிரும், கீழே விழுந்துரும், நடக்காது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம வச்சுருக்கோமா, இது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. டீம் பில்டிங் ஸ்கில்ஸ். நம்ம சேர்ந்து ஒருமைப்பாடோடு ஒரு வேலையை செஞ்சால் சீக்கிரமாக முடியும். ஸோ அடுத்த அதிகாரியை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறோமோ, அது ரீசனிங் எபிலிட்டி. ஒரு காரணம் அறிகிறோம், எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ், இனிஷியேட்டிவ், அசர்ட்டிவ்னஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, க்ரியேட்டிவிட்டி, நிறைய எல்லா விஷயங்களும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது. ஏன்னா ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறது கொஞ்சம் வளைஞ்சு தான் கொடுக்கணும். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நின்னோம்னா நமக்கு வேலை நடக்காது. க்ரியேட்டிவிட்டி, புதுசாக, அதாவது இன்னோவேட்டிவ் திங்ஸ் நிறைய இருக்கணும். அது எந்த அளவுக்கு நம்மள்ட்ட இருக்குதுங்கிறத இந்த குரூப் டிஸ்கஷன் காமிச்சு கொடுத்துரும். எபிலிட்டி டு திங்க் ஆன் ஒன்ஸ் ஃபீட். அடுத்தவங்க இடத்துல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும். கஸ்டமர் இடத்துல இருந்து நம்ம திங்க் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு சேலர் ஆக முடியும். ஓகே, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கப்பட வேண்டியது இருக்குது. Why do organization prefer GD as a method of testing and evaluation? நம்ம கம்பெனிஸ் இருக்குது, கம்பெனிஸ் ஏன் வந்து குரூப் டிஸ்கஷனை ஒரு டெஸ்டிங் மெத்தடாக அவங்க இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுறாங்கன்னா இதை ஏன் டெஸ்டிங் மெத்தடாக எவாலுவேட்டிங் மெத்தடாக வச்சுருக்காங்க? ஏற்கனவே பேசினா அதே விஷயங்கள் தான் திரும்பியும் சொல்ல போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்டிங் வேணும். டைரக்ட் இன்டர்வியூ பண்ணிக்கலாம், நீங்கள் டெஸ்ட்டு வச்சுக்கலாம், இல்லை ஒரு கேள்வி பதில் டாஸ்க்காக வச்சுக்கலாம். ஆனாலும் நமக்கு இன்னும் அவங்கள்ட்ட வந்து நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்கள்ட்ட கேள்வி கேட்காம தெரிஞ்சுக்கிறதுனா இந்த முறை ரொம்ப சுலபமாக இருக்கும். GD எவாலுவேட்ஸ் ஹவ் யூ கேன் ஃபங்க்ஷன் அஸ் அ பார்ட் ஆஃப் அ டீம். ஏன்னா நமக்கு தந்திருக்கதே குரூப் டிஸ்கஷன். ஒரு குழுவில் நாம் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம், ஸோ ஒரு குழுவில் நாம் எப்படி வேலை செய்ய போகிறோம், பார்ட் ஆஃப் அ டீமாக எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது இது காமிச்சு கொடுக்குறோம். ஒரு மேனேஜரோ ஒரு மெம்பர் ஆஃப் ஆர்கனைசேஷனோ உங்களுக்கு ஒர்க்கிங் இருக்கக்கூடிய டீமில் இருப்பாங்க. அவங்க கூட நம்ம எப்படி இணைஞ்சு வேலை பண்ணுவோம், அவங்களுடைய கருத்துக்களை எப்படி நாம் உள் வாங்கிக்கிட்டு அதை அக்ரி பண்ணுறோம், ஆர் அதை நம்ம டிஸ்அக்ரி பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்ததுன்னா அது எப்படி நாம் அவங்களுக்கு கொண்டு சேர்க்குறோம். முடியாதுன்னு அப்படின்னு ஓப்பனாக சொல்ல முடியாது. அதில் பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை அறிஞ்சு இப்படி பண்ணால் நமக்கு நஷ்டம். ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நல்ல மெருகேற்றி இந்த முறையில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறது.
To summarize, companies conduct group discussion after the written test to assess your many skills. ஓகே, நம்ம ரிட்டன் டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கில்ஸை, இன்ட்ராக்டிவ் ஸ்கில்ஸ், நம்ம எப்படி அடுத்தவங்க கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறோம், கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத. சிலர் ரவுடிசம் மாதிரி பண்ணுவாங்க, சிலர் ரொம்ப கீழே போய் ரொம்ப ஒடுங்கி போய் பேசுவாங்க. ரெண்டுமே இருக்கக்கூடாது, கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கணும். ரொம்ப நம்ம வந்து எஜமான் மாதிரி நடக்கக்கூடாது, ரொம்ப தொழிலாளி மாதிரி நடக்கக்கூடாது, நியூட்ரலாக நடந்துக்கணும். அண்ட் நம்ம பிஹேவியர், நம்மளுடைய பங்களிப்பு, பார்ட்டிசிபேஷன், கான்ட்ரிபியூஷன், வெர்பல் கம்யூனிகேஷன் எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இருக்குது. ஃபார் ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அப்படின்னா வி ஹாவ் டு வெரி ஃப்ளூவெண்ட். நம்மளுடைய பேச்சை பார்த்து தான் அவன் நமக்கு ஆர்டர் தருவாங்க. ஸோ அதில் ஈவன் நம்ம மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்க்குறோம், அப்புறம் வந்து நிறைய ஃபாரின் கம்பெனிஸினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்க்குறோம். அண்ட் நான் வெர்பல் பிஹேவியர், சிலர் பேசும்போது என்னென்னா கையை அசைச்சு பேசுவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கன்னத்தில் கை வச்சு பேசுவாங்க. ஸோ அந்த எது நல்ல ஜெஸ்டர்ஸ் அப்படிங்கிறத இதன் மூலமாக அடையாளம் கண்டுக்கிறது. அண்ட் கோஆப்ரேஷன் அண்ட் ஆக்டிவிட்டி என்னென்ன பாருங்கள், இந்த நாம் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணும், இது மூலம் இந்த குரூப் டிஸ்கஷனுக்கு நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ண வேண்டியிருக்கு. ஆஸ் அ கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து குரூப்பாக பிரித்து சுற்றி உட்கார வச்சிடலாம். ஓகே, ஈவன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோம்னா நம்ம ஒரு சாப்பாடு லஞ்ச் டைமில் நம்ம சுற்றி காந்திருக்கோம், லஞ்ச் அப்படிங்கிற ஒரு டாப்பிக் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சாப்பாடு உடல்நலத்துக்கு எவ்வளோ, மதிய சாப்பாடு உடல்நலத்துக்கு எவ்வளோ முக்கியம், ஆர் பிரேக்ஃபாஸ்ட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டிஸ்கஷன் டாபிக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சேஃப்டி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு எந்த அளவு, அதே மாதிரி கட்டிட தொழிலாளர்களுக்கு, கட்டுமான தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு பார்க்கணும். மேக்கிங் ஹெல்த் கேர் அவைலபிலிட்டி, அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி டு ரெடியூஸ் பொல்யூஷன், அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை பயன்படுத்துங்க, அதனால் வந்து நம்ம வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். புதுப்பிக்க இயலாத, அதாவது நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, என்னது, நிலக்கரி, அப்புறம் ஆட்டம், நியூக்ளியர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புதுப்பிக்க இயலாதது. பெட்ரோல் புதுப்பிக்க இயலாதது. புதுப்பிக்க இயலக்கூடியதுன்னா என்ன, தண்ணி, சூரியன், இந்த மாதிரி விஷயங்கள். ப்ரொமோட்டிங் த ஃபிட்னஸ் கல்ச்சர், ஃபிட்னஸாக இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை எப்படி தொடங்குறோம். கன்சியூமர்ஸ் அவேர்னஸ், நுகர்வோருடைய ஒரு அவேர்னஸ். வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் அட் வெட்டிங், ஈவன் நம்ம கொரோனா டைமில் பார்த்தோம், வெட்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா ₹1 செலவில் நடந்தது, ₹1000 செலவில் நடந்த வெட்டிங்ஸ் பார்க்குறோம். ஸோ இதை எப்படி நம்ம குறைச்சி பண்ண முடியும். வெட்டிங்ஸை கொரோனா டைமில் இருக்கக்கூடிய வெட்டிங்ஸ் மாதிரி நடத்திட வேண்டியது தான். சைல்டு லேபர், இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த பார்ட் 1 வீடியோ மூலமாக நம்ம ஒன்று பார்த்தது குரூப் டிஸ்கஷனை. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் அதுக்கு அடுத்த செக்மெண்ட்டை பார்ப்போம். ஓகே, இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் give the things and comments in the comment box. Thank you.